ஹாய். மாறுவோம் மாற்றுவோம். ஸோ அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி தான் இவ்வளோ நாள் வந்துட்டு நான் ஒரு ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆடியோவாக இருந்தாலும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சாலோ எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக எதுக்காக இந்த வீடியோனா, இன்னைக்கு காலையில் 10 o'clock பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் அவர் என்ன பேசியிருந்தாருன்னு வந்து நிறைய பேருக்கு கேட்க பொறுமை இருக்காது. ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ மக்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க, சமூக நலன் மேலே அக்கறை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை கேட்பாங்க. ஸோ அவர் முழுக்க முழுக்க பேசியிருக்கிறது ஒரு இயற்கையை பற்றி தான், விவசாயத்தை பற்றியும், ஒரு கால்நடையை பற்றியும், ஒரு வெப்பமாகறதை பற்றியும், அப்புறம் இப்போ அதிகமாக இருக்கிற போதை கலாச்சாரம், அரசியல்னா என்ன, அரசியல்னா என்னன்னா டைரெக்டாக எம்எல்ஏ எம்பி அது மட்டும் அரசியல் கிடையாது. இங்கே கீழே உள்ளாட்சியிலேருந்து ஊராட்சியிலேருந்து வார்டு மெம்பரில் தொடங்கி, தலைவரில் தொடங்கி, கவுன்சிலரில் தொடங்கி, எம்எல்ஏ எம்பி இப்படி எல்லாமே வந்து அரசியலில் நிறைய கட்டமைப்பு, பேசிக் அடிப்படை கட்டமைப்பு தெரியணும். பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்ஸை பற்றி தெரியணும். ஸோ அதெல்லாம் தான் அவர் முழுக்க முழுக்க பேசியிருக்காரு. ஸோ நான் அந்த டாபிக் அப்புறம் இது ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாறணும். அதுதான் அவங்க மாறுறாங்க இல்லை அப்படின்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஸோ அவர் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்பிஏ முடிச்சுட்டு அடுத்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டு சர்வீஸும் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் ஃபிட் இல்லை சொல்லிட்டு கரியர் பீக்கில் இருக்கும்போதே விட்டுட்டு வந்து மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் கிராமத்தில், நம்ம எந்த நிலைமையிலேருந்து நம்ம போனோம், ஸோ நம்ம ஒரு 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 பிளேஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அவருடைய இதனால தான் ஒரு கட்சியில் இருந்து அவ்வளோ பெரிய கட்சி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் வச்சிருக்கிற ஒரு கட்சி, 17 ஸ்டேட் ஒன்றாவும் 4 ஸ்டேட் வந்து அலைன்ஸ் வச்சிருக்கிற கட்சியோடைய ஒரு தலைவர் போஸ்டிங். அதுக்கடுத்து அவர் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இருக்கிற கிரேஸ் தமிழ்நாட்டில் அப்படி இருந்துமே ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாத ஒரு கட்சியை ஒரு 2.5% கிட்டத்தட்ட ஒரு 12% கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஸோ அவரு யாருமே பிஜேபிக்காகவோ இல்லை பிஜேபிக்கு போல, அவருக்காக தான். ஸோ அது அப்புறம் டாபிக், அது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், பாமக, விசிகே இப்படி யாரை பத்தியுமே குறை சொல்ல நம்ம இங்க வரல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படை பேசிக்கு என்னவோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம். நம்ம மாறாம அடுத்தவனை மாறணும்னு சொல்லிட்டு குறை சொல்றதுல ஒரு 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 யூஸும் கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ வெயில் ஓவரா இருக்கு, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு வெயில் காயுது, ஏன் அந்த அளவுக்கு வெப்பமாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றணும். பேசிக்காக நிறைய பேர் வந்துட்டு அர்பன் ஏரியாவுக்கு போயிட்டதால கிராமத்துல இருந்து தான் ஒரு வாழ்க்கையே தொடங்குது. அந்த கிராமம் நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் சென்னையில் இருந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான கரியர் செட் பண்ண முடியாமல் எனக்கு தேவையில்லன்னு விட்டு உதறிட்டு தான் இப்போ இந்த பொசிஷன் இங்கே வந்துட்டு சும்மா தான் இருக்கேன் ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா. ஸோ எனக்கு வந்து அதனால கவலை கிடையாது. ஏன்னா இப்போ நான் மாறணும், இது என்னுடைய தோட்டம் தான். ஃபர்ஸ்ட் இதை நான் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள், அவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மரக்கன்றுகள், ஒரு தென்னங்கன்று, ஒரு மாங்கன்று, ஒரு பலாக்கன்று, ஒரு ஏதாச்சும் வாழைக்கன்று, இந்த மாதிரி ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா அது நான் நடலை, ஒரு பறவை ஏதோ ஒரு பறவை வந்து எடுத்துட்டு வந்து போட்டு அந்த பாதாம் கன்று வந்து அங்க முளைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பறவையே செய்யும் போது நம்மளால செய்ய முடியாதா? நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்போம். சரி, இதெல்லாம் போக இது இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, அடுத்த சோர்ஸுக்கு என்ன? ஸோ ஆண்டவ புண்ணியத்தில் ஒரு 3 ஏக்கரா நிலம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அதை வந்துட்டு கார்த்திப்பட்டன்னு சொல்லுவாங்க. நெற்பயிர், கோவம்பத்தூர், ஆரநாறு, குண்டு இது மாதிரி ஏதோ ஒரு நெல் ரகத்தை வச்சுனா எனக்கு தெரிஞ்சு விளையாட்டோட விவசாயம் தான் கஷ்டம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இருக்கும்போது நம்ம எதுக்காக இது பண்ணணும்? இது இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப் அவங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பொட்டிக் வச்சு ரன் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து பொட்டிக் க்ளோஸில் இருக்குது. ஆணவ புண்ணியத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம மாறுவோமே ஃபஸ்ட்டு, அடுத்து மற்றவங்க மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக எதுக்காகனா மாறுவோம் மாற்றுவோம், லெட் த சேஞ்ச் பிரிங் த சேஞ்ச். ஸோ அண்ணாமலை அண்ணனுக்காக சமூக நலன் மேலே அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணன் பின்னாடி போவாங்க. அதுதான் என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். இதை யாருமே திட்டுறதுக்கோ இதுக்கோ எதுவுமே வேலை கிடையாது. ட்ரை பண்ணுவோம், மாற்றுவோம். நம்ம வந்து வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். ஸோ அது அவங்கள வேலை வந்து நல்லதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ, நன்றி.